இன்னைக்கு வந்து நம்ம அவத்தார் த ஃபயர் அண்ட் ஆஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா 2009 என்ன கதை எடுத்து வச்சிருந்தாரு அதே கதையை தான் மறுபடியும் எடுத்து வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஜேம்ஸ் கேமரன் அவர் வந்து காஞ்சனா படத்தையும் அரண்மனை படத்தையும் ஒரு 10-15 வாட்டி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளும் ஹாலிவுட்டில் இதே மாதிரி ஒரு கதையை எடுத்துட்டு அதே கதையை திருப்பி திருப்பி எடுப்போம், ஸோ ஒரு வெப் சீரிஸாக விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிருப்பார் போல் இருக்கு. ஸோ அதே கதையை வந்து திருப்பி எடுத்து வச்சிருக்காருங்க. அதே வந்து மனிதர்களுக்கும் அவதார்களுக்கும் நடக்கிற நடுவில் அந்த பஞ்சாயத்து நடக்கும் இல்லைங்களா, அதே பஞ்சாயத்து தான் இந்த படத்துலையும் நடக்குது. ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதோ பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து அவதார்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் இருக்குது, நாங்களும் ஒன்றும் கிடையாது அப்படின்றதுக்காக இந்த ஆஷின் பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆஷ் அவதார்கள் எல்லாம் தனியாக இருக்காங்க, உங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்றதுக்காக அதில் ஒரு வில்லியை கொண்டு வந்து ஒருத்தன் சும்மா சுற்றிட்டு இருப்பான் பார்த்தீங்களா வில்லன்ட்டு, அவளை தூக்கி அவங்களோட கோர்த்து விட்டாங்க. இதுதான் ஸ்க்ரீன் பிளே. இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அவர் கொஞ்சம் கதையில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். மாதிரி ஒரு சீரியல் மாதிரி போய்கிட்டே இருக்கு, ஒரு 3.5 மணி நேரம் போயிட்டே இருக்குது. இன்டர்வெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் ஆகிடும். ஸோ பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு பெரிய நம்ம வந்து நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கிறது. பாசிட்டிவ்ஸ் பார்த்திங்கன்னா விஷுவல்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஜேம்ஸ் கேமரனோட திங்கிங் வந்து சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து நல்லாயிருக்கு. அவ்வளோதான். 2009 வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தது, அப்போ எல்லோரும் ரசித்தோம். 2025 வந்து ரசிக்கும்படியாக ஒன்றுமே இல்லை. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.